अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे बहुना प्रतिमुक्तेन शृणुत्वं कलशिविश्रुता अत्र हि च नाम्नो यातत्पातकानां निवर्तने तन्निवर्त्यमघं कर्तुं नालं लोकाश्चतुर्दश यस्तत्त्वा नाम साहस्रं पापहानिमभीप्सति स हि शीतनिवृत्त्यर्थं हिमशैलं निसेवते भक्तो यत्कीर्तयेन्नित्यम् इदं नाम सहस्रकम् तस्मै श्रीललिता देवी प्रीता अभीष्टं प्रयच्छति. சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல பலஸ்ருதி பாகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பலஸ்ருதியில அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்தை எப்படி படிக்கணும், காலமே சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்துண்டு நானாதி நித்திய கிருத்தியங்கள் அவாவாளுடைய தர்மத்துக்கு தகுந்தா போல பண்ணி அதற்கு பிறகு தேவதா கிரகத்துக்கு சென்று ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணி அதற்கு பிறகு ஜபத்தை முடிச்சுண்டு சஹஸ்ரநாமத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. இது விசேஷமாக சொன்ன முறையை சொல்லி இது பக்தனுக்கு ரொம்ப அவசியம். உபாசகன் பண்ண வேண்டியதான செயல் இவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன பிறகு இதனால வரக்கூடியதான புண்ணியங்கள் ஒரு 6 விதமாக தயார் பண்ணி கொடுத்திருக்க. இந்த 6 விதமான புண்ணியங்கள் தனித்தனியா கோடி லிங்க பிரதிஷ்டம், பிராமண போதனம், சுவர்ணதானம் இவைகள்லாம் பார்க்க. இத்தனையும் பண்ண பிறகு முக்கியமான பிரயோஜனம் என்ன? லலிதா பிரீதிதாயகம். இந்த சஹஸ்ரநாமத்துக்கும் ஜபத்துக்கும் பிரயோஜனம் என்னன்னா லலிதா பிரீதிதாயகம். மற்றதெல்லாம் ஆணுசங்கீதம். ஜன்மாந்தரத்துல பண்ணினான சஞ்சிதமான கர்மாக்கள், பிராரப்த கர்மாக்கள் இருக்கக்கூடியதான பாபங்கள் குறைஞ்சிருந்தா தான் இவருக்கு இந்த பக்கமே திரும்ப வர முடியும். லௌகிகமான திருஷ்டியிலேயே இழந்து கொண்டிருக்கிறவன், உலகமே சரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவன், அவன் இந்த அம்பாளை பத்தி கேட்கணும் என்றோ அல்லது அதை கேட்கக்கூடியதான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறதோன்னு சொன்னாலே அவனுடைய பிராரப்த கர்மால இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களும் குறைஞ்சிருக்கு, திரும்பி கொண்டு இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மனுஷ ஜன்மாவும் உகாத்தியாமே மனுஷலோகம்னு சொல்லியிருக்கே உபனிஷத்துல. ஆகையால் அந்த விட்டகுறை தொட்டகுறை இருக்கே தவிர முக்கியமாக அவனுக்கு எல்லா விதமான பாபங்களும் ஆண்டு இருக்கு. சஞ்சித கர்மால இருக்கக்கூடியதான பாபங்கள் இருக்கல்லவ, அவைகள் எல்லாமே இந்த சஹஸ்ரநாம பாகத்தினால போயிடுறது. அவனுக்கு முக்தி கிடைச்சு. அதான் விசேஷமாக லலிதா பிரீதிதாயகம் அப்படிங்கிற அம்சத்துல சொல்லியிருக்காரு. ஏன்னா ஞானாகிரி சர்வகர்மான் பத்மசாஸ்துருதே அர்ஜுனா. அந்த சிவஞானம் வந்துருது. எல்லா கர்மாக்களும் புண்ணிய கர்மாலும் எரிஞ்சு போயிடுது. அதனால தோஷம் ஒன்றும் இல்லையே, ஏன்னா அடுத்த ஜென்மம் வேண்டியது இல்லையே. ஆகையால் அப்படிப்பட்டதான பலமானது லலிதா பிரீதிதாயகம் என்கிறத சொல்லி அதற்கு பிறகு மனுஷனுக்கு சாதாரணமாக வரக்கூடியதான புண்ணிய பாபங்களுடைய வழி என்ன? நித்திய கர்ம அனுஷ்டான நிசித்தகரணாதபி. நித்திய கர்மாவை பண்ணாதனால அவனுக்கு பாபம் வருது. அந்த பாபமானது எப்படி இருக்கு? அவனவன் செய்ய வேண்டியதான கடமைன்னு ஒண்ணு இருக்கு.
அந்தந்த சமயத்துல அது அவன் பண்ணலைன்னா அவனுக்கு பிரத்யவாயம் வருது. இந்த பிரத்யவாயமானது மீமாம்சகர் சொல்றது பாப ரூபமாக இருக்குன்னு அவ சொல்ற. வேதாந்திகள் வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு பிரதிபந்தகமா இருக்குன்ற. வேதாந்தத்தை வாசிக்க விடாம பண்ணக்கூடியதான பிரதிபந்தகம் இவனுக்கு வரும். சித்தத்துல ஒரு தோஷமானது இவனுக்கு ஏற்படும். அதனால விடாம நித்திய நைமித்திக கர்மாக்களை அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது வசனம். அது அந்த தோஷமும் இந்த சஹஸ்ரநாமத்துல போறது. நித்திய கர்ம அனனுஷ்டான நிஷித்த கரணாதபி யத்பாபம் ஜாயதே பும்சாம் தத்சர்வம் நஷ்யதி துருதம். தத்சர்வம் நஷ்யதி துருதம்னு ஒரு பதத்தை போட்டார். துருதம்னா வேகம்னு அர்த்தம். இங்க வேகமாக அர்த்தம் இல்ல, பிராயச்சித்தாந்தரம் இல்லாமல். சாதாரணமாக ஒரு பாபம் போகணுமையானால் பாபத்துக்கு என்ன பண்ணணும்? பிராயச்சித்தம் ஒண்ணுதான் உண்டு. இங்க வேற பிராயச்சித்தம் இல்லாமலேயே இந்த சஹஸ்ரநாம பாகத்தினாலேயே அவைகள்லாம் போறது. அதான் திருத்தம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம். இதுவரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல பகுநாத்ரதி முக்தேன அசுணுத்துவம் கலசி சுதா. அகத்தியர பகுநாத்ரதி முக்தேனா மறுபடியும் இதையே சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா அத்ரீதனாம் நோயா தத்து பாதகானாம் நிவர்த்தனே. இந்த சாஸ்திரத்துல ஒவ்வொரு நாமாவுக்கும் பாபத்தை போக்கக்கூடியதான திறமை எவ்வளவு இருக்கு என்றால் தன்னிவர்த்தியமகம் கர்த்தும் நலம் லோகாஸ்ததா. அதனால போக்கக்கூடியதான கர்மாவை, பாப கர்மாவை 14 லோகத்தில் இருக்கிறவாலும் சேர்ந்து செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்டதான பாப கர்மா இருந்தாலும் இது போயிடுறது. ஏன்னா பாபங்களை எப்படி பிரிச்சிருக்கா பழைய நாள்ல அப்படின்னா வேதத்துல கர்மாக்கள், நித்திய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள், அதே போலயே பிராயஷ்சித்த கர்மாக்கள், சஞ்சித கர்மாக்கள், இப்படி பல விதமா பிரிச்சிருக்கும். இதுல இந்த கர்மாக்கள்லாம் எப்படி அழிகிறது அப்படின்னு சொன்னா, கர்மாக்களை அழியறதுக்கு ஒரே ஒண்ணு வழிதான், அனுபவிச்சு தீர்க்க வேண்டியதுதான். கர்மாக்கள்லாம் போறதுக்கு வழி என்ன? அனுபவிச்சு தீர்க்கறதை தவிர வேற வழி இல்லை. ஆகையால் அப்படி ஒரே ஒரு வழித்தான் இருக்கு. நாபுக்தம் சீயத்தே கர்ம ஜன்ம கோடி சதைரதி. கர்மாவை அனுபவிக்காம எத்தனை கோடி ஜென்மாக்களானாலும் அது போகாது. அது இல்லைன்னா வேற வழி என்ன இருக்கு? எந்தெந்த கர்மாக்களுக்கு பிராயஷ்சித்தம் விதிக்கப்பட்டிருக்கோ வேதத்துல அந்த கர்மாக்கள் பிராயஷ்சித்தத்தினால் எல்லா கர்மாவும் இல்லை. சிலருக்கு பிராயஷ்சித்தம் விதிச்சிருக்கு. இதை பண்ணினா அந்த கர்மா பண்ணினான தோஷமானது போய்விடும்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா அந்த பிராயஷ்சித்தம் அது பண்ணினா அந்த கர்மாக்கள் போகும். மீதி கர்மாக்கள் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா ஞானம்னு ஒண்ணு வந்தது ஆனால் அது எல்லா கர்மாக்களும் அடியோடு அழித்துப்படுறது. ஞான கர்மா என்ன பண்றது? எல்லாத்தையும் அடியோடு அழித்துப்படுறது. இப்படியாச்ச இந்த ஞானம் என்ன அப்படின்னு கேட்ட, தத்துவமசி வாக்கியார்த்த ஞானம், வேதாந்த வாக்கியத்தினால ஏற்பட்டதான ஞானம்தான் இதை போக்கடிச்சு. அப்ப உபாசனை என்ன பண்றது? அந்த வேதாந்த வாக்கிய ஞானத்தை உங்களுக்கு வரும்படி பண்ண. எந்த ஞானம் வந்தா எல்லா விதமான கர்மாக்களையும் அழிக்குமோ அந்த ஞானம் வரணுமே. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விவகாரம். ஏன்னா குருநிலத்துல இருந்து கல்வி பிரணிபாத்தேன பரிப்பிரச்சனை சேவையா உபதேசித்தே ஞானம் ஞானின தத்துவதர்சினா அப்படின்னு அந்த வழியாக தான் அந்த கருத்துக்களும் சிரவண மனன நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணி அது பண்ண முடியும். ஆனா அவர் இதெல்லாம் சுலபமாக உங்களுக்கு வரும்படி பண்றாராம். அதனாலதான் அப்பாளுக்கு சிவஞான பிரதாயின்னு. ஆகையால் எவ்வளவு பாபம் பண்ணினாலும் உங்களுடைய கர்மா மூட்டையில எவ்வளவு பாபம் இருந்தாலும் அத்தனை பாபமும் போக்கக்கூடியதான வல்லமை இந்த நாமாவுக்கு. அதனால இந்த நாமாவானது ரொம்ப சிரேஷ்டமானது. இது ரொம்ப பேர் என்ன நினைக்கிறேன், இது அர்த்தவாதம் அல்லவா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? அதிகமான குணாபிதானம் ஸ்தோத்திரம்னு.
இல்லாததை எடுத்து சொல்றதான் பிரைஸ்ன்னு அர்த்தம். ஒருத்தரை துதிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இல்லாததை சொல்றதுன்னு அர்த்தம். ஆனா அந்த அர்த்தம் இங்க இல்லை. இது நிஜமான குணாதிகாரம். இருக்கக்கூடியதான குணங்களை எடுத்து சொல்றது. ஏன்னா இருக்கக்கூடியதான குணங்களை இவ்வளவு என்று சொல்ல முடியாதான ஒரு ஸ்திதி. இங்க இருக்கக்கூடியதான அம்பாளுடைய குணங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா அது சொல்ல முடியல. சஞ்சாதம் நைவசக்தே, அதை எண்ணவே முடியாதுன்ற. குணா தோஷாஸ்த சாரண்யா, குணங்கள் என்ன தோஷங்கள் என்ன இவளை எண்ணவே முடியாதுன்ற. ஏன் என்ன முடியாது? ஆனந்தியா பிரதமோ ராசி, முதல் ராசி இருக்கு குணங்கள். அது என்றதுன்னா என்ன குணங்கள் இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு எப்படி எண்ண முடியும்? ஆகாசத்துல நட்சத்திரங்கள் 1, 2, 3 எழுதாரு என்ன ஆரம்பிச்சோம். இவனுக்கு நம்பர் குறைஞ்சு போயிருக்கே தவிர இன்னும் நட்சத்திரங்கள் இருந்துச்சு. முடியுமா? முடியாது. சரி சார், குணங்கள் தான் எழுத முடியல, தோஷத்தை எல்லாம் வேணும்னா தேடி தேடி பார்க்கலாம், ஒரு தோஷமும் கிடைக்கல. ஆரம்பியா பிரதமோ ராசி அபாவாதேவ பஸ்திமா. அப்படி அந்த குணங்கள் இன்னது என்று நம்மளால எண்ண முடியாது. ஆனா அதோடைய சுவாவம் என்ன? எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு பாபம் இருந்தாலும் அத்தனை பாபையும் அடியோடு அழிக்கக்கூடியதான ஒரு சுவாவம் இருக்கு அப்படிங்கிற நீங்க சொல்ற. ஏதன்ய புண்ணியராசிரிவ புண்ணியராசேரிவ ஏதன் நாச பாபராசே, இதனால நாசியமாக இருக்கக்கூடியதான பாபராசியும் அதனுடைய இயக்கா புத்வெற்றியேவ ஊக்கிய, புத்திமான்கள் தெரிந்து கொள்ளணுமே தவிர எடுத்து சொல்ல முடியும். இது ஆசையேன சித்தியம் புனரதி சாவதானி குருவர்னா, மறுபடியும் இது எப்படி எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்றார். பிரார்த்தேனா கலசேசி ஜாதலட்சண, இந்த இடத்துல கலசி சுத்தான்னு சொல்லியிருக்காரோ இல்லையா, கலசத்துல பிறந்தவரா. அதனால அகஸ்தியருக்கு கும்பசம்பவர்னு அகஸ்தியர் வசிஷ்டர் 2 பேரும் எப்படி கும்பத்துல இருந்து பிறந்தார். அவ 2 பேர் அண்ணன் தம்பிகள். ராமாயணத்துல சொல்றப்ப வசிஷ்டர பேரை சொல்ல மாட்டேன்ட்டார் வால்மீகி. என்னடா அகஸ்திய பிராத்தாங்கிறார். இவர் மட்டும் சொல்லலாம், இவர் அவ்வளவு பெரியவரா இருந்தாலும் அகஸ்தியர் ஃப்ரெண்ட் அவருக்கு வால்மீகி. அதனால நம்ம ஃப்ரெண்டு பேர் சொல்லி கூப்பிடலாம், வால்மீகியே வரணும்னு சொல்ல முடியாது. எல்லாரை விட ரொம்ப வசதியானவர் அப்படின்னு பேரு சொல்லாத அளவுக்கு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த அகஸ்தியர்னு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் ரொம்ப உயர்ந்தவர். கலசி சுதா ஜாதி லட்சணம் தன்னிவர்த்தியம் தயா சக்தியா நாசியம், அந்த சக்தியினால அழிக்கக்கூடியதான அகம் பாபம். நாளம் ந சமர்த்தாக லோகாக ஜனா சதுர்தக, 14 லோகங்கள்ல இருக்கக்கூடியதான மனுஷால் எல்லோரும் சேர்ந்தாலும் அந்த பாபத்தை போக்க முடியாது. சதுர்தச புவனகதாக சமஸ்த புவனகதா, சமஸ்தா பிராணினா அத்தனை பிராணிகளும் பிரதிஷ்டனம் ஆசுக்தேர் அமிர்தேஷ்ட, ஒவ்வொரு கணமும் காலம்பிலிருந்து ராத்திரி வரைக்கும் சேர்ந்து பாபங்களையே எல்லா ஜனங்களும் சேர்ந்து பண்ணினாலும் அத்தனை பாபமும் ஒரே ஒரு நாமாவில போயிடுது. அவ பாருங்க, கோடி கோடி ஜன்மதிலே உச்சாவச்சானி பாபானி குர்வந்தி, அப்படி எவ்வளவு பாபம் பண்ணினாலும் யாவான் பாபராசி, எவ்வளவு பாபராசி வருதோ ததோபி அனவதிகா அதிகா ஏகைக நாம்னோன்னு இருவருக்க, ஒவ்வொரு நாமாவனாலையும் போக்கக்கூடியதான சக்தி அவ்வளவு. சத்திய சஹசிர குண சம்பூர்ண ஸ்தோத்திர பாட பலத்துவம், இந்த சாஸ்திரத்தை ஒரு தரம் படித்தா அவ்வளவு பாபம் போகும் அப்படின்னு இது ஊக்கியம். ஏன்னா இது நம்ம சாதாரணமா நம்ம உபநிஷத்தை படித்து பார்த்தா சுலபமா போயிடும். ஏன்னா தத்யதா விசீகாதூலம் அக்னவு புரோதம், விசீகாதூலம் பரிசு கூட்டம் நெருப்புல போட்டதுமே ஒரு கணத்துல எப்படி அவசேஷம் இல்லாமல் தூசியும் இல்லாமல் போயிடுறது, அதான் இலவம் பஞ்சு திட்டம். இலவம் பஞ்சியை போட்டலையானால் அது அப்படியே மிச்சம் இல்லாம எல்லாமே எப்படி அழிஞ்சு போறதோ ஒரு கணத்துல, அதே விதமாக இந்த சஹஸ்ரநாமத்தினால அத்தனை பாபங்களும் போட்டி எடுக்கிறது. எத்தாவத்
ஸ்ரீவித்யோபாசகா ஈதிருஷம் பாபநாசன உபாயம் அனாதிருத்திய, இப்படி ஒரு மிக உயர்ந்ததான ஒரு பாபத்தை போக்கக்கூடியதான உபாயம் இருக்கணையானால் அதை விட்டுவிட்டு ஸ்மார்த்தானி பிராயஷ்சித்தானி சிகிச்சை, ஸ்மார்த்தமான பிராயஷ்சித்தம், அது பண்ணணும் இது பண்ணணும், என்னமோ பண்றாளோ இல்லையோ அவ வாழ்க்கை லோகம் வேற நாட்டு கனி வந்திருக்கு, என்ன அபிஷேகம் பண்ணணும், லோகத்துல பயம் தானே சுவாமி. செவ்வாய் சரியா இல்ல, சுப்பிரமணிய சுவாமிக்கு ஏதாவது பண்ணலாமா, உடம்பு சரியா இல்ல, ஆரோக்கியம் பாஸ்கராதிக்கு சூரியனுக்கு ஏதாவது அபிஷேகம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் பிராயஷ்சித்தத்தை தேடுறாள் இல்லையா, இதெல்லாம் உபயோகம் இல்லாத காரியம். அதான் சொல்ற ஸ்ரீவித்யோபாசகா ஈதிருஷம் பாபநாத உபாயம் அனாதிருத்திய, இப்படிப்பட்டதான பாபத்தை போக்கக்கூடியதான உபாயம் இருக்குமையானால் அதை விட்டுவிட்டு பிராயஷ்சித்தானி ஸ்மார்த்தானி சிகிச்சை, மற்ற பிராயஷ்சித்தங்களை நினைப்பேனால் சத்திய ஏதது அனாதரணகன்யா பாபராசி, இது அனாதரணம் பண்ணினதுனாலேயே பாபம் வரும்போது இருக்கு. அது அனபோத்திய ஆபதி, இதனால என்ன ஆச்சுன்னு விருத்தித பயாத் பலாயமானத்த கிருத்த ஆசீஷமுகே சுவாத்மகோகனாய பிரவருத்தி. ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு கதவு இருக்கு, இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கம் வெளியில போகலாம், அப்படி இருக்கு. அந்த பக்கம் என்னடான்னா ஒரு 7-8 தேள் இருக்கு, பெரிய பெரிய தேளா இருக்கு, பயமா இருக்கிறத தாண்டி போகுது. சரி இந்த பக்கமா போவோம்னு பார்த்தா கோபத்தோட ஒரு நல்ல பாம்பு இருக்கு, இந்த பக்கம் போறேன் அந்த பக்கம். விருத்திக பயாத் பலாயமானஸ்ய, தேளருக்கேன்னு சொல்லி அதுல இருந்து தப்பிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறவனுக்கு குருத்த ஆசீவிஷமுக்கே, கோபத்தோட கூடி இருக்கக்கூடியதான நல்ல பாம்பு இருக்கு, அது முகத்துல விழுந்தா போல சுவாத்மகோகனாய பிரவருத்திவத்து உபஹசனீயதாம் நிதர்சனாலங்காரேன ஸ்வரயன்னா, இப்படிப்பட்டத நிதர்சனாலங்கார், இது ஒரு திருஷ்டாந்தம். அது மாதிரி சொல்ற எத்தத்வா நாம சாஹஸ்ரம் பாபஹானிமபிஷ்டதி, யார் ஒருவன் தத்வா நாம சாஹஸ்ரம், இந்த சஹஸ்ரநாமத்தை விட்டுவிட்டு படிக்கிறதை விட்டுவிட்டு பாபஹானிமபிஷ்டதி, வேற ஏதாவது உபாயத்தினால அந்த ஹோமம் பண்ணலாமா இந்த ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு உபாயத்தை யாரு தேடுவானோ சஹிசி சரி விரத்தியர்த்தம், அவன் குளிர் போகணும் என்பதற்காக ஹிமசைலம்னு ஹிமாலயத்துக்கு போறான். ரொம்ப குளிரா இருக்கு, குளிர் குறையணுங்கிறதுக்கு ஹிமாலயத்துக்கு போறா போல இருக்கு. ஏன் சொல்ல வந்தா, இந்த உபாசனத்தை எடுத்துக்கும் பொழுது முதல்லயே என்ன சொல்லியிருக்கார் அதை பார்க்க, எல்லாத்துக்கும் சரணாகத தீனார்த்த பரித்திரான பதாய, இனிமேல எப்ப இந்த வழிக்கு வந்துட்டோ இனிமேல எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதான பொறுப்பு அம்பாள். என்னக்கு நான் இதை பண்ணினாத்தான் அம்பாள் காப்பாற்றுவாங்கிற அபிப்பிராயம் இல்லை. எப்பொழுது நீங்க ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டீங்களோ இனிமேல் உங்களுக்கு வரக்கூடியதான எல்லா துன்பங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றி, என்ன துன்பத்தோடய உங்களை கொண்டுட்டா மோட்சம் எப்படி கிடைக்கும்? இந்த ஜென்மால மோட்சம் வேணுங்கிறதுக்காகத்தானே உபதேசத்துக்காக சென்று, எப்ப உமக்கு அதிகாரம் வருதோ அந்தந்த சமயத்துல தானே அம்பாள் கொண்டு வந்து கொடுப்பார். எனக்கு இது வேற அது வேற ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அதிகாரம் வருதோ அந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு மேல் பாகத்தை தானா கொடுத்து மோட்சம் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாள். அப்படி சொல்லி இருக்கிற பிறகு நான் அதை பண்றேனே இதை பண்றேனேன்னு சொன்னா அனாவசியமான இருக்கு. ஆகையால் எப்பொழுது அம்பாடத்துல சரணாகதி அடைச்சு விட்டீங்களோ இனிமேல் நீங்க கவலைப்பட துன்பம் வரவே பிராரப்த கர்மாவனா அது வந்துதான். சஞ்சித கர்மாவனால வராதோ இல்லையா? சஞ்சித கர்மாவில் இருக்கவங்க பாப்பதானே எரிச்சாச்சு. பிராரப்த கர்மாவனால வரக்கூடியது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அம்பு இருக்கு, விண்ணுல இருந்து கலந்து இருக்கு. அம்பு விண்ணுல இருந்து கலந்து இருக்குன்னா பிறகு அந்த அம்பானது லட்சியத்தை சேதனம் பண்ற வரைக்கும் அது விடாது. எந்த லட்சியம் இருக்கோ எதன் மேல போட்டியிலும் அதை போய் அதை அடிச்சுட்டு அப்புறம் தான் நிற்கும். கர்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தா, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா.
துரோணாச்சாரியர் பரசுராமர் சொன்னதான எல்லா வில்வித்தையும் 1, 2, 3 பிராக்டிஸ் பண்றாங்க. எங்க காட்டுல மனுஷன் இருக்கப்படாதுங்கிறதுக்காக காட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தளமான லட்சியம் பிக்சட் டார்கெட்னா அதை நமக்கு தெரியும், எய்ம் பண்ணி பண்ணலாம். ஆனா அது ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான டார்கெட் இருக்கிறது அந்த லட்சியம் தளமாக இருக்குமைனா அசைந்து கொண்டிருக்கக்கூடியதான மான அடிக்கிறமையானால் இந்த கணத்துல இந்த பக்கம் குறி வச்சா வராது, அதுக்குள்ள அங்கே போயிடும். மான அடுத்த கணத்துல எங்க இருக்கோ இந்த அம்பு போறதுக்கு மான அங்கே வரத்துன்னு சரியா அடிக்கிறது. இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இது என்ன ஆச்சு, இவர் கையில இருந்து அம்பு விட்ட பிறகு அந்த அம்பானது இவர் எதை ஏன் பண்ணாரோ அங்கே போகணுங்கிற நடக்கும் நடுவுல ஒரு பசுமாடு வந்து அந்த பசுமாடை கொண்டு அம்பு அந்த பசுமாடுக்கு ஓனரா இருக்கிறோம் அங்க இருந்து வர வந்து இவரோட சண்டை போட்டு நீ ஏன் கொண்டேன்னு எனக்கு தெரியாது, நான் அம்பு போட்டேன் அந்த சமயத்துல இல்லையே என்னமோ தெரிவிப்பார். பிராரப்த கர்மா என்ன பண்றது விடல. அந்த பிராமணன் தெரிஞ்சு விட்டார். என்னன்னா எந்த சமயத்துல நீங்க இந்த யுத்தத்துக்காக பிராணம் போறதுன்னு நினைக்கிறது அந்த சந்தர்ப்பத்துல உங்க பேரானது பூமியில அப்படியே மாட்டீங்க. ஏன்னா பூமாதாவால் சொருக்கும் போமா. அதனால அந்த சமயத்துல உங்க பேரானது அப்படியே பூமிக்குள்ள உள்ள போயிடும் அப்படின்னு. அதே மாதிரியே ஆச்சு. சொல்ல வந்தேன்னா லோகத்துல இப்படி பாபம்னு சொன்னா எப்படிப்பட்டதான பாபம் போட்டாலும் பிராரப்த கர்மானால உத்தரவாதம் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்ன பண்றது, மகாபாசங்கள் அதிபாசகங்கள் சஞ்சித கர்மாவோட ஏதாவது இருக்கலாம், நமக்கு தெரியாது. பிராயச்சித்தம் இல்லாதான பாபங்கள் இருந்த போதிலும் அத்தனையும் சக்தி விதமான கவி அழித்துவிடும். இந்த பரசுராமத்துக்கு சக்தி எவ்வளவு இருக்கு அத்தனையா அழித்துவிடும். அதான் சொல்றாரு. அப்படி இல்லாம அதை விட்டு விட்டு வேற பிராயச்சித்தத்தை நாடினா அவன் எப்படி குளிர் போறதுக்காக ஹிமாலயத்துக்கு போன மாதிரி பிராயஷ்சித்த கிரியாசு அகவா பிராயஷ்சித்தாந்தர சிகிச்சையாம் ஏவா வேற பிராயஷ்சித்தம் பண்ணுவோமே என்று விமத் பருவ சேவன ஐக்கிய ஆரோபேன பிராயஷ்சித்த கிரியாயாஸ்து அப்படிப்பட்டதான பிராயஷ்சித்த கிரிய சதுரசி கிரியா நாஸ்தியேவா இதை போல வேற பிராயஷ்சித்தம் இல்லை. தற்கர்த்தும் மூர்க்கதாதையா பக்தா கர்வன்யா அப்படி அதுக்கப்புறம் பக்தோ நித்தியம் இதம் நாம சஹஸ்ரகம் தஸ்மை ஸ்ரீ லலிதா தேவி பிரீதாபீஷ்டம் பிரயச்சதி. இது பக்தகான்னு இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பக்தகான பக்தி பண்றவன்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். பக்தின்னா என்னன்னு தெரியாது, தெரியவே இல்லாம பக்தி மார்க்கம் பக்தின்னா என்னதுன்னு தெரியாது யாருக்கும். பக்திக்கு லட்சணம் என்ன, எதை பக்தியும் படி சந்தானம் பக்தி விவேகத்தோடாமைகள் தான் இதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன். சுவாத்ம தத்துவ அனுசந்தானம் பக்தி ஜபரேஜகோ உபாசனை பண்றது பக்தி. வேதத்துல கர்ம காண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு, பக்தி காண்டம் இல்லையே. பகவத்கீதை சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்றது, கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் சொல்லுங்க. 12ஆம் அத்தியாயத்துல பக்தி யோகம் சொல்லி யோமத் பக்த சமயப்பிரியான 9 தரம் இப்படி சொல்லியிருக்கிற பக்தன்னா என்ன, பக்தி பதார்த்தம் என்ன தெரியல. அந்த பக்திங்கிறது உபாசனைன்னு இங்க சொல்றேன். சாஸ்திரநாமத்துல பக்தோ நித்தியம் இதம் நாம சஹஸ்ரகம் நனு ஏவம் சதி பிராயஷ்சித்த சாஸ்திரானாம அனர்த்தாபத்யா. சுவாமி இப்படி சொல்ற வேதத்துல எத்தனை பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கு. இவனுக்கு ஜீவனமே கஷ்டமா இருக்குன்னா ஆயுஷ சுத்தம் பண்ணுங்க. ஆயுஷ சுத்தம் சொல்றதுனால ஜீவனம் விருத்தியாகும். மிருத்யுஞ்சய சுத்தத்தை ஹோமம் பண்ணுங்க, அது சரியாயிடும். இப்படி எல்லாம் எத்தனை பிராயஷ்சித்தங்கள் சொல்லி இருக்கு. அதை உலகத்துல வழக்கத்திலுமே இருக்கு. பிராயஷ்சித்த கர்மாக்கள் யஜ்ஞயாகாதிகள்ல கூட பிராயஷ்சித்த கர்மாக்கள் இருக்கு. வேதம் ஸ்பெசிஃபையா சொல்லியிருக்கும் பொழுது அந்த சமயத்திலே நீங்க அது வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டால் பரிஹரன்னு
பிரீதி விசேஷ பரிமாண உபசம்ஹரதி. அம்பாளுக்கு எவ்வளவு பிரீத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்ற. பக்தா உபாசகா. வேத பாஷ்யங்கள் வாசிச்சாதான் நமக்கு இந்த ரகசியம் தெரியும். பக்தம் பக்தன்னா யாரு? பக்தின்னா உபாசனா. அதனால அங்கெங்க பக்தின்னு சொல்வா. அந்த பக்திங்கிறதுக்கு உபாசனாங்கிற அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நித்தியம் யாவ ஜீவம் நித்தியம். என்னைக்கு நீங்க உபாசனை ஆரம்பிச்சதோ அல்லது என்னைக்கு தெரியப்பட்டதோ அன்னியிலிருந்து நாம சஹஸ்ரகம் இதம் பூர்வோக்த விகதி ரூபக்கிரம விசிஷ்டத்வேன புத்திஷ்டம். விடாம சாஸ்மமத்தை படி. ஏன் விடாம படிக்கணும்? அப்பதான் அம்பாளுக்கு பிரீத்தி. அம்பாளுடைய பிரீதியை நம்ம சம்பாதிக்கணுமே. ஆனால் விடணும், விடாம படிக்கணும். தஸ்மை ஸ்ரீ லலிதா தேவி பிரீதா அபீஷ்டம் பிரயச்சதி. பிரீதா பிரீதி விசேஷ யுக்தா சதி அபீஷ்டம். உக்த புண்ணிய ராசி ஜனன பாபராசி நாசன உபய ரூபம். புண்ணியத்தையும் கொடுப்பா, பாபத்தையும். இங்க ஒரு விசாரம். அத்ரேதம் போத்தியம் இதம் விசேஷாது ஸ்ரீதேவியா இது பிரீதி விசேஷ ஜனக கர்ம உபக்கிரமாவசாரே பாட்டே. இந்த முதலில் சத்வாரி விசேஷனானி உள்ளிச்சிலானி. இது வரைக்கும் நம்ம இந்த கலையில ஒரு 10-15 பக்கம் ஆயிருக்கு, 12 பக்கம் ஆயிருக்கு. இந்த 12 பக்கத்துல என்ன சொல்லியிருக்கார்? ஒரு சம்மரி கொடுக்கிறார். பிரீத்தியோபாசகன் என்ன பண்ணணும் என்கிறது ஒரு 4 விசேஷங்கள் சொல்லியிருக்காரு. எல்லாம் மறந்து போயிட்டு நமக்கு. அவர் சரி ஞாபகம் இருக்கிறார். என்ன? உபாசக கர்த்தத்துவம் முதல், சம்பூர்ண ஸ்தோத்திர கர்மகத்துவம் இரண்டாவது, யாவத் ஜீவம் கிரியமானத்துவம் உயிர் இருக்கிற வரைக்கும் பண்ணணும். பிராதஸ்நானாதி பிரதான சதுஷ்டய சாஹித்யந்தா 4 கொடுத்திருக்காரு. ஏன்னா உபாசகனா இருக்கணும். யாரோ மந்திரமும் ஒன்றும் தெரியும், நான் ஏதோ படிச்சுட்டே இருக்கேன்னு சொன்னா அப்படி இல்லை. நிறைய ஸ்தோத்திரம்னா அப்படி கரையில கேட்டு பண்ணிட்டு இருப்போம். அது பாட்டு காலமா டீ சாப்பிட்டுட்டே காலில் தேவைப்பட்டிருப்போம். இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி இல்லை. உபாசனை பண்ணிட்டே இருக்கிறவன் படித்த சஹஸ்ரநாமத்துக்கு பலம். உபாசக கர்த்தத்துவம், சம்பூர்ண ஸ்தோத்திர கர்த்தத்துவம். இந்த ஸ்தோத்திரத்தை சஹஸ்ரநாமத்தை பூர்வபாகம் உத்தர பாகத்தோட சேர்ந்து படிக்கணும். பிறகு யாவத் ஜீவம் கிரியமானத்துவம், ஒவ்வொரு நாளும் இதை பண்ணணும். பிராதஸ்நானாதி பிரதான சதுஷ்டய சாஹித்யந்தா தாத்தஸ்நாத்வாயோக்தேனா அப்படின்னு நியமமாக சொல்லி அம்பாளுக்கு போய் பூஜா மந்திரத்துக்கு போய் அதுக்கு பூஜை பண்ணி சக்கரராஜாங்கிறது பெரிய ஆவரண பூஜைகள்லாம் பண்ணணும்னு சொல்ல. திருச்சக்கரத்துல ஒரு மூல மந்திரத்துல 2 புஷ்பமானம் போட்டு ஜபத்தை பண்ணி அந்த ஜபமானப்புறம் இதை பண்ணணும். ஜபம் என்ன 2 பண்ணா போடுவோம், 3 பண்ணா போடுறோம். 300 பண்ணணும். எமர்ஜென்சி இருந்ததுன்னா 100 பண்ணணும். நீங்க நாள் 300 பண்ணணும். சாதாரணமா எவ்வளவு பண்ணணும்? 1000 பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணி அது ஜபத்தை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சு பண்ணணும். என்னமோ ஏதோ இந்த மந்திரம் நமக்கு வந்துருக்கு, என்ன பண்றது, விட முடியலைன்னா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணி அதுக்கப்புறம் சாஸ்திரநாமத்தை வாசிக்கணும், புஷ்பாஞ்சலி கொடுக்கணும். இப்படின்னு சொன்னாரோ இல்லையா? இந்த கிரமமாக பண்ணணும். இது வரைக்கும் நடந்ததான இத்தனை நாள் நடந்ததான விஷயத்தை சுருக்கமா சொல்லுங்க. தானியவட்ட அஸ்மின் உபசம்ஹார ஸ்லோகே. அதுதான் இந்த ஸ்லோகத்துல புனப்பராமிருத்தானி மறுபடியும் சொல்ற. உபக்கிரமோபசம்ஹாரையோ ஐக்கிய ரூபா. அது ரொம்ப வேணும். எதோட ஆரம்பிச்சிருக்கோமோ அங்கேதான் முடிக்கணும். ஐக்கிய ரூபா இமானி விசேஷனானி விவசிதானியேவா. இப்ப என்ன பண்ணணும்? உபாசக கர்த்தத்துவமா இருக்கணும். உபாசகனால செய்யப்பட்டிருக்க வேண்டும். சம்பூர்ண ஸ்தோத்திரம் பூர்வோத்தர பாகங்களோட சேர்த்து 1000 நாமாவும் படித்திருக்க வேண்டும். உயிரிருக்கிற பரியந்தம் ஒவ்வொரு நாளும் விடாம படிக்கணும். முடியல என்ன பண்றது? எத்தனையோ ப்ராப்ளம் வரலாம். அதுதான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அவைகளுக்கெல்லாம் விலக்கு சொல்ற. எல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு நிர்பந்தம் இல்ல. சில நாள்ல விட்டு போனா அதனால கோச்சிக்க மாட்டாம்பாள். ஆனா ஜெனரலி நம்ம என்ன பண்ணணும்? தினந்தோறும் பண்றதுன்னு வச்சுக்கணும். கடைசியில பிராதஸ்நானாதி சதுஷ்டயம் சொன்ன பிரகாரமா நாளைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற அம்சத்தை ஒரு சம்மரி கொடுத்திருக்க.
இதுல எது முக்கியம், எது அமுக்கியம், எது பண்ணலாம், எது பண்ணாம, அவசரமானதா எது விடலாம், எது நமக்கு எல்லாம் இதுதானே வேணும். எதை விட்டுருந்தா ஷார்ட்கட் ஏதாவது இருக்கு, அதுலதானே மனசு அதுக்கு ஒரு ருச்சி. அதனால அதற்காகத்தான் மேல பாகத்தை சொல்ல போற. இதை அடுத்த புதன் 7 மணிக்கு பார்ப்போம். ஏதன் மத்தியில இன்னைக்கு 7வது ஆவரணம் சகானா ராகத்துல அற்புதமாக இப்ப கேட்டு அதனுடைய அர்த்தத்தை மேல பார்ப்போம். ஹரி ஓம்.